ஓபிஎஸ் அணியில் இணையும் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவிலிருந்து சூழ்ச்சி வலையால் நீக்கப்பட்டவர் தான் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதாவது ஒரு காலத்திலே மிக மிக பெரிய ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர். அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக இப்போ தற்போது தற்காலிகமாக நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதற்கு முன்பாக வந்த இடைத்தேர்தலையும் சரி, அதிமுக தோல்வியை தழுவி இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் தான் அவரை அதிமுகவில் இருந்தால்தான் தோல்வியை தழுவுகிறது அப்படின்னு சொல்லி ஒற்றை தலைமை என்பது கொண்டு வரப்பட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இரட்டை தலைமையின் கீழ் அதிமுக வழிநடத்தி கொண்டிருந்தாங்க. இரட்டை தலைமை என்பது அதிமுகவிற்கு சரிப்பட்டு வராது, அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஒற்றை தலைமை என்பது உருவாக்கப்பட்டது. ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சந்தித்த அனைத்து தேர்தல்களுமே தோல்வி. அதிலுமே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் கூட அதிமுக புறக்கணிப்பு செய்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தேர்தலிலே போட்டியிட்டால் கண்டிப்பாக அதிமுக தோல்வியை தழுவி விடும் அப்படிங்கிற தெரிஞ்சனாலதான் அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலை விட்டு புறக்கணிப்பு செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது ஓபிஎஸ் தரப்பிடம் நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டதாலும் அவர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை ஏற்க மறுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிடவும் செய்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிமுக 2025க்குள் ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும். அப்ப அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்தால் தன்னுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தால் தான் இன்று வரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை உள்ளே விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் தரப்பிடம் நாளுக்கு நாள் ஆதரவு என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறதாம். நேற்று தினம் அதிமுகவை சேர்ந்து அதுவும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் முன்னிலையில் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சந்தித்து ரகசியமாக பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் தென் மாவட்டத்தில் நம்முடைய அணியை எப்படி பலப்படுத்துவது, நாங்கள் அதிமுகவில் இருக்கிறோம், அதிமுகவில் இருந்தாலுமே உங்களால் கிடைக்கப்பெற்ற பதவிகள் தான் நாங்கள் இன்றாலும் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்களே அதிமுகவில் இல்லை என்ற கூட சூழ்நிலையில் நாங்களும் அதிமுகவில் இருக்க மாட்டோம். 2025 வரைக்கும் காலவாசம் கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி மனம் வைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவருக்கு எதிராக புதிதாக நாங்கள் புதிய அணியை தொடங்குவதற்கு கூட தயாராக இருக்கிறோம், உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான் நேற்று தினம் ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருக்காங்க 2 மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லி தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.